ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் முதுகலை பட்டதாரி தேர்வுக்கு இலவச மாதிரி வினாத்தாளை வெளியிட்டிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் பயன்பெற்றுக் கொள்ளலாம். இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பகுதி நேர ஆசிரியர்களுடைய போராட்டம் என்ன ஆயிற்று, அதை பற்றி நான் உங்களுக்கு சின்னதாக சொல்ல போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டெட் தேர்வில் எப்போ வைக்க போகிறாங்க அப்படின்றதே நான் சொல்ல போகிறேன். எஜிடியோடைய வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் உயர்த்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இது குறித்து இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். மக்கள் நீங்கள் நம்முடைய சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு இலவச மாதிரி வினாத்தாள் வெளியீடு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சென்னை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள 1996 படியிடங்களுக்கான முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு அனைத்து பாடப்புத்தகங்களும் புதிய பாடத்திட்டம் மற்றும் மாதிரி வினாத்துகளை ஆட்சி தமிழ் ஐஏஎஸ் அகாடமி வெளியிட்டிருக்காங்க. ஆட்சி தமிழ் ஐஏஎஸ் அகாடமி சென்னையில் இயங்கி வருகிறது. கடந்த 18 ஆண்டுகளுக்கும் மேலாக மத்திய மாநில அரசுகள் நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கு சிறப்பான முறையில் பயிற்சி அளித்து ஒரு முன்னணு பயிற்சி நிலையம் ஆகும். ஸோ இந்த அகாடமி படித்தவர்கள் தமிழகம் முழுவதும் 1000க்கும் மேற்பட்டோர் அரசின் முக்கிய பணிகளில் பதவி வகித்து வருகின்றனர். இது ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்பில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு புதிய பாடத்திட்டம் வெளியிடப்பட்டது. இந்த பாடத்திட்டத்தின்படி அனைத்து பாடங்களுக்கும் அனைத்து மாதிரி வினாத்தாள்களை ஆட்சி தமிழ் ஐஏஎஸ் அகாடமி பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் மூலமாக இந்த மாதிரி வினாத்தாள்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலான்ற தகவல் நமக்கு கொடுத்துருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயம் நமக்கு நடந்திருக்கு டிஆர்பியில். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹெச்இடியோடைய வேகன்சிஸ் ஒரு 13 ஆண்டுகளுக்கு கழித்து வைக்கப்படக்கூடிய இந்த தேர்வில் ஹெச்இடியோடைய வேகன்சிஸ் ஏன் இவ்வளவு கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு பலதரப்பட்ட மக்கள் கேள்விகள் மேலே கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்இடியோடைய வேகன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கோரிக்கைகள் மேலே வச்சுட்டே இருக்கிறதுனால 100% ஹெச்இடியோடைய வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்குது. 23 ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்ற நிலையில இப்போ அந்த ஆசிரியர்களை எப்போ பணியாற்ற அமர்த்த போறாங்க அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிகள் ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா டெட் தேர்வில் இந்த மாதிரி தேர்ச்சி அடைஞ்ச ஆசிரியர்களுக்கு உடனடியாக பணி வழங்க ஒரு சிறிய உத்தரவுகள் எல்லாமே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் எடுத்துட்டு வரதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ அது மட்டுமே கிடையாது, டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா இந்த டைம் பிஜி டிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. புதிய சிலபஸ்ல 1996 வேகன்சிஸ் போனதுனால பிஜி டிஆர்பியோடைய தேர்வு தேதி மட்டும் தற்சமே ஒட்டி வச்சிருக்காங்க. ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா பிஜி டிஆர்பியோடைய தேர்வு தேதிகள் அறிவிக்கப்படும் அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அடுத்து டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ நடக்கும் அப்படின்னு மக்கள் எல்லாருமே கேள்விகள் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கு உண்டான தேர்வு தேதிகள் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கு உண்டான தேர்வு தேதிகள் ஸோ நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதம் இறுதிக்குள்ளார இருக்கும் அப்படின்றத நிச்சயமாக நம்ம நம்பலாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 தேர்வு தேதிகள் அடங்கும் அப்படின்ற தகவல் இதில் வந்திருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஏன்னா ஊதியம் வழங்கலாம், ஏன் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணி நிரந்தரம் பண்ணல அப்படின்னு கோரிக்கைகள் எல்லாமே வளர்த்துருக்கு. ஸோ நிச்சயமாக பார்த்தீங்கன்னா பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரத்தை விரைவில் அரசு தரப்பு முக்கியமான முடிவுகளை சொல்லுவாங்க அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் முக்கியமான தகவல்களை சற்று முன் அவர்கள் வெளியிட்டிருக்காருங்க. ஸோ டெட் தேர்வு தேர்ச்சி பெற்ற அனைவருக்குமே பணி வழங்க சிறந்த ஏற்பாடுகள் எல்லாமே செய்யப்பட்டு வருகிறது அப்படின்ற தகவலையும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 2013 நெட் பேட்ச் உண்டான போஸ்டிங் பார்த்தீங்கன்னா விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனல் இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் முதுகலை பட்டதாரி தேர்வுக்கு இலவச மாதிரி வினாத்தாளை வெளியிட்டிருக்காங்க.
இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் பயன்பெற்றுக் கொள்ளலாம். இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பகுதி நேர ஆசிரியர்களுடைய போராட்டம் என்ன ஆயிற்று அதை பற்றி நான் உங்களுக்கு சின்னதாக சொல்ல போகிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெட் தேர்வில் எப்போ வைக்க போகிறாங்க அப்படின்றதை நான் சொல்ல போகிறேன். எஜிடியோடைய வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் உயர்த்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இது குறித்து இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். மக்கள் நீங்கள் நம்முடைய சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு இலவச மாதிரி வினாத்தாள் வெளியீடு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சென்னை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள 1996 படியிடங்களுக்கான முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு அனைத்து பாடப்புத்தகங்களும் புதிய பாடத்திட்டம் மற்றும் மாதிரி வினாத்துகளை ஆட்சி தமிழ் IAS அகாடமி வெளியிட்டிருக்காங்க. ஆட்சி தமிழ் IAS அகாடமி சென்னையில் இயங்கி வருகிறது. கடந்த 18 ஆண்டுகளுக்கும் மேலாக மத்திய மாநில அரசுகளால் நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கு சிறப்பான முறையில் பயிற்சி அளித்து ஒரு முன்னணு பயிற்சி நிலையம் ஆகும். ஸோ இந்த அகாடமி படித்தவர்கள் தமிழகம் முழுவதும் 1000க்கும் மேற்பட்டோர் அரசின் முக்கிய பணிகளில் பதவி வகித்து வருகின்றனர். இது ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்பில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு புதிய பாடத்திட்டம் வெளியிடப்பட்டது. இந்த பாடத்திட்டத்தின்படி அனைத்து பாடங்களுக்கும் அனைத்து மாதிரி வினாத்தாள்களை ஆட்சி தமிழ் IAS அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் மூலமாக இந்த மாதிரி வினாத்தாள்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலான்ற தகவல் நமக்கு கொடுத்துருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயம் நமக்கு நடந்திருக்கு டிஆர்பியில். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா HETயோடைய வேகன்சிஸ் ஸோ ஒரு 13 ஆண்டுகளுக்கு கழித்து வைக்கப்படக்கூடிய இந்த தேர்வில் HETயோடைய வேகன்சிஸ் ஏன் இவ்வளவு கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு பலதரப்பட்ட மக்கள் கேள்விகள் மேலே கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த HETயோடைய வேகன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கோரிக்கைகள் மேலே வச்சுட்டே இருக்கிறதுனால 100% HETயோடைய வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்குது. 23 ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்ற நிலையில இப்போ அந்த ஆசிரியர்களை எப்போ பணியாற்ற போறாங்க அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிகள் ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு கேட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பா டெட் தேர்வில் இந்த மாதிரி தேர்ச்சி அடைஞ்ச ஆசிரியர்களுக்கு உடனடியாக பணி வழங்க ஒரு சிறிய உத்தரவுகள் எல்லாமே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் எடுத்துட்டு வரதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ அது மட்டுமே கிடையாது, டிஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து PGTRB நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. புதிய சிலபஸில் 1996 வேகன்சிஸ் போனதுனால PGTRB தேர்வு தேதி மட்டும் தற்சமயம் ஒற்றி வச்சிருக்காங்க. ஸோ விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா PGTRB தேர்வு தேதிகள் அறிவிக்கப்படும் அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அடுத்து டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ நடக்கும் அப்படின்ட்டு மக்கள் எல்லாருமே கேள்விகள் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கு உண்டான தேர்வு தேதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கு உண்டான தேர்வு தேதிகள் ஸோ நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதம் இறுதிக்குள்ளார இருக்கும் அப்படின்றத நிச்சயமாக நம்பலாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 தேர்வு தேதிகள் அடங்கும் அப்படின்ற தகவல் இதில் வந்திருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஏன்னா ஊதியம் வழங்கலாம், ஏன் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணி நிரந்தரம் பண்ணல அப்படின்னு கோரிக்கைகள் எல்லாமே வளர்த்துருக்கு. ஸோ நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரத்தை விரைவில் அரசு தரப்பு வந்து முக்கியமான முடிவுகளை சொல்லுவாங்க அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் முக்கியமான தகவல்களை சற்று முன் அவர்கள் வெளியிட்டிருக்காருங்க. ஸோ டெட் தேர்வு தேர்ச்சி பெற்ற அனைவருக்குமே பணி வழங்க சிறந்த ஏற்பாடுகள் எல்லாமே செய்யப்பட்டு வருகிறது அப்படின்ற தகவலையும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2013 நெட் பேட்சுக்கு உண்டான போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனல் இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.